ப்ளவுஸில் எப்படி வீனக் பர்ஃபெக்டாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கழுத்தோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்தோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 8 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு இருந்து நம்ம அதே 3 இன்ச் கழுத்தோட அகலத்தை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த எல் ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டதுக்கப்புறம் நான் இப்போ இங்கே பாட்டம்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வரையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் கழுத்தோட இறக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நுனி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கர்வில், அதாவது மேலேருந்து இந்த 1.5 இன்ச்சில் டச் பண்ணுற மாதிரி அந்த கர்வை வரைஞ்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஆம்ஹோல் ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த நுனி பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சும் இந்த 1.5 இன்ச்சும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வந்து 1/4 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான வீனக் வந்து நமக்கு கிடச்சிரும். ரொம்பவும் அகலமாக இருக்காது, ரொம்பவும் நீட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.